ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகேஸ்வரிஸ் லைஃப் ஸ்டைல் இன் ஆஸ்திரேலியா. இன்னைக்கு நம்ம கார்டனில் பாலக்கீரை ஸ்பினாச் அதை பறித்து தான் லஞ்ச் செய்ய போகிறேன். அதில் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு ரெசிபி நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குறிப்பாக பாலக்கீரையில் என்னென்னலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இங்கே மெல்பர்னில் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. எவ்வளோ கீரை நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா இவ்வளோ லென்த்து என் கையை விட பின்னால் பெருசாக வந்திருக்கு. இது வந்து கீரை இங்கே கட்டா கிடைக்கும்ல, அந்த மாதிரி பாலக்கீரை. இது வந்து நம்ம சாலடில் போடுவோம்ல, இலையாக விற்பாங்க, அந்த வெரைட்டி. அதுவுமே நிறைய வளர்ந்துருக்கு. முதல்ல இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் பொரியலும் சூப்பும் வைக்க போகிறேன். நிறைய இருக்கா, இதை வந்து வேரோடு பிடுங்கக்கூடாது. வேரோட பிடுங்காம இந்த மாதிரி இலையா எடுத்திங்கன்னா திரும்ப திரும்ப இது வளரும். அதனால் வேரோட மட்டும் பிடுங்கி தப்பு பண்ணிடாதீங்க, சரியா? இலையை மட்டும் கிள்ளிக்கோங்க. இது திரும்ப திரும்ப வளர்ந்துட்டே இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 4-5 வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணலாம். எவ்வளோ கீரை வந்திருக்குல்ல. மொத்தத்தையும் பறிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. பறிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். வேற கீரையும் அதே மாதிரி வளர்ந்துட்டே இருக்கா, அதனால் வந்து அதை பறிச்சிடலாம் முன்னாடின்னு ரகப்பு தண்டு கீரை 2 வாட்டி செஞ்சுட்டேன். ஒரு தடவை முள்ளங்கி கீரையும் செஞ்சுட்டேன். இப்போ வந்து இந்த பாலக்கீரை இன்னைக்கு பொரியல் செய்ய போகிறேன். கொஞ்சமாக சூப் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வெரைட்டி ஃபுட்டெல்லாம் செய்ய மாட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, அதே மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னோடய ரெசிபீஸ்லாம். என்னோடய ரெசிபீஸ் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என் வீடியோ பார்க்குறவங்க யாரும் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்குலாம் பிடிக்குதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. நிறையா வளர்ந்துட்டதுனால ஸ்பேஸே இல்லாமல் மடிஞ்சு கிடக்குது கீழே. அதனால் முதல்ல கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறதுக்காகவாச்சும் இன்றைக்கி நான் பறிக்கணும்னு நினச்சி தான் கார்டனுக்கே வந்தேன். ஒரு 4-5 செடி தான் பறிச்சிருப்பேன், அதுவே எவ்வளோ இலை வந்துருச்சு. என்னோட சின்ன கார்டன் தான், அதுலேயே இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. மொத்தமாக பறிச்சுட்டு காட்டுறேன். மெல்பர்னில் பாலக்கீரை சூப்பராக வளரும். வின்டராக இருந்தாலும் சரி, சம்மராக இருந்தாலும் சரி, ரொம்ப 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 சூப்பராக வளரும். நீங்கள் ஒரே ஒரு தடவை போட்டுட்டு கீரையை வந்து அப்படியே பிடுங்கிடக்கூடாது. வேரோட ஹார்வெஸ்ட் பண்ணும்போது வேரோட பிடுங்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இலையை மட்டும் கிள்ளிகிட்டே இருந்தீங்கன்னா அது திரும்ப திரும்ப வளரும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 தடவை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வளரும். அதனால் எப்போவுமே ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இலையை மட்டும் பறிச்சுக்கோங்க, வேரோட பிடுங்காதீங்க. மினிமம் 4 டைம்ஸ் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அதுலேயே விதையும் வரும். ஸோ நீங்கள் அடுத்த சீசனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கடையில் போய் விதை வாங்க தேவையில்ல. நீங்கள் இங்கே இருக்கிற விதையே, செடியில் வர விதையே அதுவும் ஸ்ப்ரெட் ஆகி இன்னும் நிறைய வளர ஆரம்பிக்கும். ஸ்பினாச்சில் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. மெல்பர்ன் வெதருக்கு குளிராக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி நல்லா வளரும். அதனால ஆல் டைம் நீங்கள் வந்து கடையில் போய் கீரை வாங்கிட்டு இருக்கீங்களா, அதை இன்னையோடு நிறுத்திடுங்க. பன்னிங்ஸ் போங்க, விதை வாங்குங்க, தூவி விடுங்க, சூப்பராக வளரும். ஃபுல்லாக பறிச்சு எடுத்துட்டேன். இன்னும் இந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1-2 வீக்ஸ்லேயே வந்து சூப்பராக வளர்ந்துடும். பாருங்கள் நான் எவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன். ஒரு பெரிய பேஷன் இது ஃபுல்லாக பறிச்சிருக்கேன். இதுவே போதும் எனக்கு பொரியலுக்கும் சூப்புக்கும். இந்த கீரை வந்து இன்னொரு நாள் பறிச்சிக்கலாம். குழம்பு ஏதாவது வைக்கிறதுக்கு, இல்லை ஃப்ரைட் ரைஸ் வைக்கிறதுக்கோ, இல்லை போண்டா வைக்கிறதுக்கோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இது போதும்.
ஏன்னா நிறைய வந்துருச்சு பாருங்க. நம்ம ஒரே ஒரு கீரை பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்து நான் போட்டேன். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. ரொம்ப 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 ஹாப்பி. இன்னைக்கு இதை போய் சமைச்சிடலாமா? கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக. எனிவே இது வந்து பொரியல் தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த தண்டோடு சேர்த்துக்கோங்க. தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, தண்டோடு சேர்த்துக்கோங்க. நான் இது மொத்தத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கீரைக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் தேவைப்படுது, அதை பறிச்சிக்கலாம். பழுத்தது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய ரெசிபீஸ்க்கு பழுத்த மிளகா எங்கள் அம்மா செய்வாங்க. நான் வந்து இப்போ கீரைக்கு இந்த மிளகா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 4 மிளகா போதும். இது போதும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், நிறைய தேவையில்லை, கொஞ்சமாகவே போதும். கடுகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் உளுந்து கொஞ்சம், அதுவுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கீரை பொரியல் ரொம்ப அதிகமாக காரம் சேர்க்கக்கூடாது, அதனால அளவாக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 8 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம இடிச்சு சேர்த்துக்கலாம். இடிச்சு சேர்த்தா நல்லா டேஸ்டா ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். அதனால எப்பவுமே இடிச்சு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 உரல் வச்சிருக்கேன். இந்த குட்டி உரல் ஒன்று, இன்னொன்று பெரிய உரல் ஒன்று. ஸோ நிறைய குவான்டிட்டி இதுக்கு யூஸ் பண்ணுவேன், சின்ன குவான்டிட்டிக்கு இதை யூஸ் பண்ணுவேன். நான் அம்மி கல்லும் வச்சிருக்கேன். பூண்டெல்லாம் இடிச்சாச்சு. எவ்வளோ பூண்டு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு எப்போவுமே கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, உப்பு கரிச்சிடும். எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பாருங்க. ஆக்சுவலாக சூப் வைக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் வந்து பொரியலே வந்து சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் வரும். நான் வந்து இன்னைக்கு மெயின் டிஷ்ஷே வந்து கீரை தான், அதனால சூப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு பொரியலாகவே மொத்தமாக செஞ்சிட போகிறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கெமிக்கலும் போடாமல் நம்ம வீட்லேயே விளைஞ்சு கீரை, அதை நம்ம ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காது. இப்போது இந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இவ்வளோ இருக்கா,
ஒரு 2, 3 மினிட்ஸ்ல பாருங்க. அப்படியே துளி கூண்டாயிரும். ரொம்ப கம்மியா குறைஞ்சிரும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இந்த பொரியலுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்ல. இந்த கீரையில இருக்கிற மாய்ஸ்சரே சரியா இருக்கும். 1 மினிட் தான் ஆச்சு. அதுக்குள்ள பாருங்க எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு. அண்ட் உள்ள பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. நான் எதுவும் தண்ணி ஊத்தல. இந்த கீரையில வர்ற மாய்ஸ்சர் தான் இது. இதுலயே இந்த கீரை வெந்துரும். அதுவும் இல்லாம கீரை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா, இந்த பச்சை கலர் இருக்குல்ல, ஒரு மாரி கலர் மாறிரும். இந்த 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 கீரையோட கிரீனே வராது உங்களுக்கு. அதனால கீரை மட்டும் எப்பவுமே மூடி போட்டு வேக வைக்காதீங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாவும் குக் பண்ணக்கூடாது. ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்ல தான் இருக்கு. இன்னும் ஒரு 2, 3 மினிட்ஸ்ல கீரை ரெடி ஆயிரும். நான் இங்க வந்து துருவுன தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க தேங்காய் வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பட் தேங்காவோட ரைஸ்ல போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இப்போ வரைக்கும் செய்யற இந்த கீரை பொரியல் எல்லார் வீட்லயும் செய்யறது தான். இதுல என்னோட டச் இருக்கணும்ல, நான் எப்படி செய்யறேன்னு அதுதான் இதனோட ஸ்பெஷல். நான் செஞ்ச குழம்பு பொடி வீட்லயே மிக்சியில அரைச்ச பொடி நான் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதுல ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமா அந்த பொடியை இதுல சேர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரைஸ்ல பசஞ்சு சாப்பிடும்போது டக்கரா இருக்கும். இது கூட எள்ளு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு அவ்வளோ உடம்புக்கு நல்லது, பசங்களுக்கு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே. ஸோ எள்ளு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் அதையும் இது கூட சேர்த்துடலாம். இது வந்து ஃப்ரோசன் தேங்காய் தான். நமக்கு இங்கே ஃப்ரெஷ் தேங்காய் வந்து நல்லாவே இருக்காது. அதனால நான் வந்து மோஸ்ட்லி ஃப்ரோசன் தேங்காவே யூஸ் பண்ணிப்பேன். எப்பயாவது நல்ல தேங்காய் கிடைச்சதுன்னா அதையும் நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பேன். இது சைட் டிஷ்ஷா மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நான் குழம்பு எதுவும் செய்யல. எல்லாமே வெறும் பொரியலா தான் செய்யறேன். ஏன்னா கீரையை பிசைஞ்சு சாப்பிட போறோம். அதுக்காக தான் வந்து பாருங்க நான் எவ்வளோ கீரை சேர்த்தேன். இவ்வளோண்டு தான் ஆச்சு. இது ஆளுக்கு ஒரு இவ்வளோ வச்சு சாப்பிட்டாலே வந்து முடிஞ்சிடும். 4 பேர் தான் இருக்கும். ஸோ 4 பேருக்கு கரெக்டான போர்ஷன். அதுவும் நல்லா ஃபுல்லா வெறும் கீரை மட்டும்தான். கீரை, எள்ளு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா எது இருக்குமோ பூண்டு எல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு டேஸ்ட்ல இந்த கீரை பொரியல் செஞ்சிருக்கேன். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரைஸ் கூட செம்ம டேஸ்டா இருக்கும். அவ்வளோதான், நம்ம கீரை பொரியல் ரெடி. இதுல இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும்லாம் விடுவாங்க. பட் நான் விடலை. ஏன்னா கீரை வெந்துருச்சு, இவ்வளோ வெந்தா போதும். இந்த தண்ணியை வந்து நம்ம ரைஸை சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால நான் ஃபுல்லா அப்படியே ட்ரையா வதக்கிலாம் நான் செய்யலை. இந்த அளவுக்கே நான் கட் பண்ணிட போறேன். ஸோ கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது என்னோட ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம.
ஸ்பினாச்லேயே 2, 3 வெரைட்டி இருக்கு. இப்ப நான் வந்து அம் கட்டு இருக்குல்ல, கீரை கட்டா கிடைக்கும். $3, $4ன்னு விப்பாங்க. அந்த கட்டு வெரைட்டியும் இருக்கு. நம்ம வந்து சாலட்ல போடுவோம்ல, பேபி ஸ்பினாச்சுன்னு, அந்த வெரைட்டியும் இருக்கு. 3வது வந்து கிளைம்பிங் ஸ்பினாச் வெரைட்டியும் இருக்கு. 3 வெரைட்டி இருக்கு. நான் இந்த தடவ 2 வெரைட்டி போட்டிருக்கேன். 3வது வெரைட்டி கிளைம்பிங் வெரைட்டியும் இருக்கு. அதுலயும் வந்து நீங்க வேணுன்னும்போது நம்ம சாலட் செய்யும்போதெல்லாம் நீங்க வெறும் இலைய மட்டும் கிள்ளி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நெறைய வெரைட்டி இருக்கு. ஸோ ஸ்பினாச்ல நெறைய வெரைட்டி இருக்கு. மெல்பர்ன் வெதருக்கு சூப்பரா வளரும்ன்னும்போது, அப்போ நம்ம எல்லா வெரைட்டியுமே ட்ரை பண்ணலாம். ஓகே. சுட சுட ரைஸ், பாஸ்மதி ரைஸ். கீரை பொரியல். இங்க வந்து ரசம் வச்சிருக்கேன். இத வந்து கடைசியா சாப்பிட்டுக்கலாம். பாவக்காய் பொரியல். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல். பொட்டேட்டோ ஃப்ரை. ஓகே. இந்த கீரையில நான் வந்து எல்லாரும் செய்ற மாரி அதே ஸ்டாண்டர்ட் கீரை பொரியல் தான் நானும் ஃபாலோ பண்றேன். பட் இதுல வந்து எள்ளு சேர்ப்பேன் நானு. எள்ளு, உருளைக்கிழங்கு பொரியல்ல, அந்த கீரை பொரியல்ல எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நான் எள்ளு சேர்த்து பசங்களுக்கு குடுத்துருவேன். ஏன்னா, எள்ளு வந்து நம்ம தனியா சமைச்சு எதுவுமே குடுக்குறதே இல்ல. நம்ம சின்ன வயசுலலாம் வந்து எள்ளு துவையல், எள்ளு சட்னி அந்த மாதிரி எள்ளுல வந்து ஏதாவது ஒரு வெரைட்டி, இந்த பூர்ண கொழுக்கட்டை, அ அ உள்ள வந்து ஸ்டஃபிங்க்கெல்லாம் வந்து இந்த எள்ளு யூஸ் பண்ணி நெறைய நம்ம லட்டு அது இதுன்னு பயங்கரமா செஞ்சு நம்ம சின்ன வயசுல சாப்ட்டுருக்கோம். ஆனா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து நம்ம இதெல்லாம் செய்றது இல்ல. அதனால எள்ளு சாப்பிடுறது வந்து கன்சியூம் பண்றது பசங்க வந்து ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. அதனால நான் வந்து இந்த மாரி குக்கிங்ல வந்து சேர்த்து விட்டுருவேன். அந்த எக் பஃப் பண்ணும்போது பஃப் பேஸ்ட்ரிக்கு மேல எள்ளு தூவுறது, உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது அதுலயும் எள்ளு தூவிருவேன். அப்புறம் சட்னி செய்யும்போது எள்ளும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருவேன். புளியோதரை செய்யும்போது, அந்த மாதிரி இந்த மாதிரி தான் நான் ஆட் ஆன் பண்றேனே தவிர, இந்த ஸ்வீட் வெரைட்டிலாம் பசங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த கொழுக்கட்டை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டை. ஆனா எங்க வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் பிடிக்கல. அதனால நான் இந்த மாதிரி இந்த கீரை பொரியல்லையும் நான் எள்ளு சேர்த்துருக்கேன். அதே மாரி நான் அரைச்ச குழம்பு பொடி அரைச்சேன்ல, மிக்ஸியில அரைச்ச குழம்பு பொடி நான் உங்களுக்கு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. நான் வந்து 1 வருஷத்துக்கு தேவையான குழம்பு பொடிய வந்து நான் அரைச்சு ஒரு வீட்லயே மிக்ஸியில அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருக்கிற குழம்பு தூளும் ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் தான். நெறையலாம் போடக்கூடாது. கொஞ்சம் லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டா அந்த ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். நம்ம இந்த கீரைய வந்து ரைஸோட பெசஞ்சு தான் சாப்பிட போறோம். அதனால அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. வேற இந்த மாரி நீங்க ஏதாவது டிப்ஸ் ஃபாலோ பண்றீங்க? கீரை பொரியல்ல நாகேஸ்வரி இது சேர்த்து செஞ்சு பாருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நானும் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். உங்களோட எந்த ரெசிபி வேணுனாலும் எனக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். நான் நெறைய புதுசு புதுசா ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இவ்ளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நாகேஸ்வரிஸ் லைஃப் ஸ்டைல் இன் ஆஸ்திரேலியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.